அன்பான பயணிகளின் காதலர்கள் மற்றும் உணவு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை அண்ணா நகர்ல இருக்கிற கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நண்பர்களோட அல்லது ஃபேமிலியோட வந்து ஒரு நைட் அவுட் பண்றதுக்கு ஒரு அருமையான இடம்னா இந்த அண்ணா நகர்ல இருக்கிற கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். நாங்கள் ஜிப்சி ஃபேமிலி பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை தவிர்த்துருவோம். கிராமங்களுக்குள்ள போனா சாப்பிடுவோம், சிட்டியில ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை தவிர்த்துருவோம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, வெளியில எங்கேயோ போயிட்டு நாங்க லேட்டா போயிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிற போது அந்த வழியா போனோம். அதனால பாப்பாவும் சாப்பிடல. பாப்பாவுக்கு இட்லி வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிட்டு சாப்பிட்டோம். அது அப்படியே வீடியோ எடுத்து போட்டோம். சரி, நம்ம இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்னா என்னன்னு பாத்துருவோம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ஒரு நைட் அவுட் ஏரியா. அதாவது கெட் டுகெதர், ஏதாவது பார்ட்டிஸ் பண்றதுக்கு நைட்டுக்கெல்லாம் வந்து நைட் லைஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன்ல ஒரு 10:30 11 o'clock மேல தான் கம்ப்ளீட்டா நைட் ஒரு 3:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, இந்த கெட் டுகெதர்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே வருவாங்க. செம்மையா இருக்கும். அண்ணா நகர்ல இருக்கு. பகல் எல்லாமும் இருக்கும், அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காது. நைட்ல தான், நைட் லைஃப்ல இது செம்மையா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இங்க என்னென்ன கடைகள் இருக்கு, அதாவது என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்க என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அதுல டீடைல்டாவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சில டீடைல்ஸ் கொடுக்க போறோம். அதுதான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இங்க வந்து இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. கரெக்டான ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, நல்லா கிளீனா ஹைஜீனிக்கா. பசங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு அரங்கங்கள் இருக்கு தனியா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அப்புறம் வெஜ்ஜுக்கு செப்பரேட்டா ஒரு ஹால், ஏசி ஹால் இருக்கு. நான்வெஜ்ஜுக்கு ஏசி ஹால் இருக்கு. அப்புறம் நான் ஏசியும் இருக்கு. நான் ஏசி மீன்ஸ் அதுக்கெல்லாம் எதுவுமே பேமெண்ட் இல்லை, தனித்தனியா. இருந்தாலும் எங்கனாலும் உட்காந்துக்கலாம். ஏசி பிடிக்கிறவங்க ஏசி உட்காந்துக்கலாம், பப்ளிக்ல ஓப்பனா உட்காந்துக்கிறவங்க ஓப்பனா உட்காந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு சிஸ்டர் நிக்கிறாங்க இல்லையா அந்த கார் கிட்ட. அவங்க வந்து ஒரு சிங்கரா. எங்க வைஃப் தான் சொன்னாங்க. நமக்கு அந்த அளவுக்கு சினிமா நாலேஜ் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் அவங்களோட சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா. போட முடியாத என்ன நினைச்சேன். இருந்தாலும் சென்னையில ரொம்ப வெயிலா இருக்கு, குழந்தைங்க எல்லாம் தத்தளிக்கிறாங்க. சென்னை வெயில் தெரியல, அதனால ஹேர் கட் பண்ணிட்டோம், பாய் கட் மாதிரி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா சுத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல இந்த வீடியோ யாருக்காவது கோரால பார்ட்டி பண்ண நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இங்க இருக்காங்க போல இருக்கு அந்த சிஸ்டர், சிங்கரு. சாரி சிஸ்டர், ஒருத்தரோட அனுமதி இல்லாம வீடியோ எடுக்க தப்பு தான், மன்னிக்கணும். அப்புறம் நண்பர்களே, இது பாருங்க, ரோபோ செய்யற பிரியாணியா, ரோபோ தம் பிரியாணி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோபோ குக்டு பிரியாணி ஓன்லி அட் கோரா அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ உப்பு சரியா இருக்கான்னு டேஸ்ட் பாக்குறது எப்படி பார்த்திருக்கோம். இப்ப நீ என்ன பண்ண போற? இது பொம்மை, ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கடை. ஆனா இது இப்ப இல்லை, ஆக்சுவலா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா பார்த்தேன். இது ஏசி டைனிங் ஹாலு, வெஜிடேரியன். இந்த கடை பார்த்தீங்கன்னா பாயா ஜாலர். நம்ம மாயா ஜாலர் சொல்றோம்ல, அந்த மாதிரி பாயா ஜாலர். இங்க பாயா ரிலேட்டட் எல்லாமே கிடைக்கும். எக் ஆப்பம் பாயா, இட்லி பாயா, பரோட்டா பாயா, எக் கொத்து இடியாப்பம் எல்லாமே கிடைக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா தோசா மேனியா, 100+ தோசா வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். இதோட பேர் இட்டாலியன் ரேடிக்கி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பவுல் கிடைக்கும், இட்டாலியன் பாஸ்தா கிடைக்கும், அப்புறம் ஹாட் டாக்ஸ் கிடைக்கும், அப்புறம் பீஃப் பர்கர்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் இது பார்த்தோம்னா பெஷாவர் தந்தூர். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து எல்லாமே பார்பெக்யூ இருக்கும், ஷவர்மா இருக்கும், ரோல்ஸ், அப்புறம் எல்லாம் தந்தூர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. இது பார்க்கறதுக்கு சென்ட்ரல்ல இருக்கு. நிறைய அந்த மாதிரி பார்பெக்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா குர்டோஸ் கிரீமேரியா. இதுல வந்து பபிள் டீ கிடைக்குது, எல்லாமே பெவரேஜஸ் எல்லாமே கிடைக்குது, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்குது. நாங்க வந்து இதுல பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் தான் வாங்கணும், பபிள் டீ எல்லாம் எதுவும் வாங்கல. அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங். இது வந்து பாத்தீங்கன்னா குனாஃபா ஸ்டால். இது குனாஃபான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு டெசர்ட், ஒரு ஸ்வீட் டெசர்ட், மிடில் ஈஸ்டர்ன், அதாவது அரேபியன் டெசர்ட் இந்த கடையில கிடைக்கும். அடுத்த கடையோட பேரு கொங்கு நாட்டு கறி விருந்து. இதுல பாத்தீங்கன்னா பிரியாணி, மண் சட்டி சோறு, அப்புறம் ஃபுல் மீல்ஸ், அப்புறம் தந்தூரி பார்பெக்யூ எல்லாம் கிடைக்கும்.
இது மேட்சா, இது ஒரு பபுள் டீ கடை. பபுள் டீ கிடைக்கும். இந்த கடை மேட் ஃபார் வேஃபிள்ஸ். இதுல வேஃபிள்ஸ் கிடைக்கும். இது வந்து வெளியில இருக்கிற லைன்ல இருக்கு. இது என்ன கடைன்னு தெரியல. 3Gன்னு போட்டிருக்கு. ஏதோ போட்டோ எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல. இது பேன் கேக் ஷாப்பு. டிஃப்ரெண்ட் பேன் கேக்ஸ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃப்ரூட் சாலடு. அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சூடான பாதாம் பால். இங்க ஹாட் பாதாம் மில்க் கிடைக்கும். இதெல்லாம் இந்த வெளியில இருக்கிற லைன்ல இருக்குதா. இது பாத்தீங்கன்னா சீஸ் கஃபே. இதுதான் வந்து ஆக்சுவலா இந்த ஃபயர்வுட்ல சீஸ் பீஸா மேக் பண்ணி தருவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க, ரணதீரா. அது பேரு ரணதீரா ரெஸ்டாரண்ட், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இது வந்து மியாமோட்டோ. இது ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட். ஜாப்பனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் அந்த உள்ள ஓப்பன் டைனிங் ஏரியா இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓரம் ஐஸ்கிரீம் ஸ்டால் இருக்கு. இது வந்து கேரிபியன் குவிசின். இது பேர் வந்து ஷெஃப் பென். இது ஒரு கேரிபியன் குவிசின். கரீபிய கடல் அந்த நாடுகள் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட உணவுகள், அந்த கொமிதான் சொல்லக்கூடிய அந்த உணவுகள், அந்த கேரிபியன் உணவுகள் எல்லாமே இங்க இருக்கும். இது பாத்தீங்கன்னா மிசிசிப்பி ஃப்ரைட் சிக்கன். இப்ப நம்ம KFC இருக்கு இல்லைங்களா, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் சொல்லுவாங்க, அதான் KFC. கென்டக்கின்றது ஒரு ஸ்டேட். இந்த ரெஸ்டாரண்ட் பதம். இது வந்து சவுத் இந்தியன் நான்வெஜ், ரைஸ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ரெஸ்டாரண்ட்ஸ். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு ரெஸ்டாரண்ட்ஸ். பட் நான் காட்டல, அவ்வளவுதான் வீடியோ எடுத்தேன். இன்னும் நிறைய லைக் ஒரு பாதி கூட வீடியோ எடுத்துக்க மாட்டேன். அதோட கிளம்பிட்டோம் அன்னைக்கு நாங்க. ஆக்சுவலா பாப்பா பாருங்க, அந்த பேண்ட் போட்டுக்கிறாங்கல்ல, பன்னி ஹெட் பேண்டு, அது வந்து இங்கதான் வாங்கணும். அந்த கடை காட்டின இல்லைங்களா, அங்க வாங்கணும். பாப்பா ஜாலியா விளையாடுறாங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டோட ஃப்ரண்ட் வியூ. அந்த ஃப்ரண்ட்ல ரோட் சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். கேரளா எக்ஸ்பிரஸ்னு ஒரு கடை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பரோட்டா வந்து வாழை இலையில வச்சு பொரிச்சு தருவாங்க, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் நாங்க லாஸ்ட் டைம் போயிருந்தோம், இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம், நண்பர்கள். அவங்களோட வீடியோவும் போடுற பாருங்க. உங்க பேர் சிஸ்டர்? ஜாக்லினா. நீங்க? கேத்ரினா. கேர்லின். ஓகே. சுஷில். ஓகே ஓகே, நைஸ் மீட். எந்த ஏரியா நீங்க? நெய்வேலியா? இங்க எங்க இருக்கீங்க சார்? இங்க வேளச்சேரி. ஒர்க் பண்றீங்களா? ஆமா. சரி, எல்லாரும் ஒர்க் பண்றீங்க? இல்ல, அவங்க படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. சோ உங்க கசின்ஸோட எல்லாம் வந்திருக்காமா? அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கேமராவும் வாங்கணும். இதுதான் அந்த கேமரா. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒலி அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு போட்டா செவுத்துல அந்த அதுல இருக்கிற பிக்சர்ஸ் வந்து பெருசா விழுகும், கலர் பிக்சர்ஸ். பாருங்க, பாப்பா ஏதாவது ப்ளே பண்ணுவாங்க பாருங்க. அந்த பாருங்க, இந்த டெடி பேர். ஓகே, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி விழுகும். இதுவும் வாங்கணும் பாப்பாவுக்கு, சும்மா விளையாடுறதுக்கு. ஃபைனலா நம்ம பாப்பாவுக்கு கூட்டு கோரா பிளே ஏரியா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, அங்க வந்தோம். பாப்பாவுக்கு என்ட்ரி ஃபீ கட்டிட்டு பாப்பா உள்ள கூட்டு போயிட்டு நல்லா விளையாட வச்சோம். ஆனா சிலதெல்லாம் பயந்தாங்க, சில ரைட்ஸ் எல்லாம். பட் நிறைய ரைட்ஸ் இருக்கு உள்ள, டிராம்போலின் எல்லாமே இருக்கு. அந்த என்ட்ரி ஃபீ கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ நீங்க ஃபேமிலியா போகும்போது யாராவது ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க வச்சுட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு விட்டுட்டோம்னா அவங்க அதில் விளையாடிட்டு என்ட்ரி ஃபீ போட்டு உள்ள போயிட்டு ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.